வள்ளிக்கு, தேவானுக்கு, லட்சுமிக்கு, ஆண்டாளுக்கு, காமாட்சிக்கு, மீனாட்சிக்கு, பிள்ளையாரப்பா ஏதாவது ஒரு பொண்ணை கண்ணுல கட்பா. குட் மார்னிங் சிஸ்டர். ஐயோ தம்பி, அந்த பொண்ணுடைய அப்பா நான் தான். கோச்சுக்காதீங்க சார். இந்த காலத்துல 60 வயசு கிழவன் 16 வயசு பொண்ணை தள்ளிட்டு போறான் சார். யார் அப்பன் யாரு பொண்ணுன்னு தெரியவே மாட்டேங்குது. எனக்கு சின்ன வயசுல கல்யாணம் ஆயிடுச்சுப்பா. நீங்க மட்டும் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிக்கலாம். நாங்க சின்ன வயசுல ஜாலியா சைட் அடிக்க கூடாதாக்கும். காஞ்ச மாடு கம்பள வெந்த மாதிரி அலையுதுங்க. பெரிய ஐஸ்வர்யரே அப்பன். உள்ளம் என்றொரு கோவிலிலே தெய்வம் வேண்டும் அன்பேவா. முருகா, நான் அடுத்த தடவை கோயிலுக்கு வரும்போது செருப்பு போட்டு வருவேன், என்ன மன்னிச்சு. இங்க என்ன பண்ற? என்ன பண்ணுகின்றாயா? இந்த நூற்றாண்டின் ஈடு இணையற்ற கவியரசு நான். இந்த நந்தவனத்தின் மத்தியில் ஒரு கருப்பு சூரியனாய் அமர்ந்து நான் படைப்பது கவிதைகள் என்று ஏன் தெரியவில்லை கன்னி பெண்களே? எங்க இங்க வந்து உன் கவிதையை சொல்ல பாக்கலாம். குஷ்பே குஷ்பே உன்னை கோவிலில் வைத்தேன் நக்மா நக்மா. மனிஷா குயிரலா உன்னை மனதினில் வைத்தேன். கோயிலை இடித்தாலும் குஷ்பு இடியுமா? நாக்கு மறத்தாலும் நக்மா மறக்குமா? மனசு அழுதாலும் மனுஷா அழுமா? என்ன கவிஞா, வடநாட்டு பெண்கள் மட்டும்தான் அழகா? நாங்கெல்லாம் தமிழ்நாட்டு பெண்கள் அழகு இல்லையா? தமிழ்நாட்டு பெண்கள் அழகுதான். எங்களில் யார் அழகு? இவள் தான். ஏண்டா நான் என்ன அழகு? இல்லை நீதான். ஏண்டா அப்ப நான் அழகு இல்லையா? எல்லாமே அழகுதான். கவியரசை அடிக்காதீர்கள். கிருஷ்ணா கிருஷ்ணா ஏன்டா இப்படி காலங்காத்தால கார்த்திக் மாசத்து நாய் மாதிரி ஓடி வரீங்க? நேத்து 4 நாய்ங்க 4 பொண்ணுங்க கார்ல வந்து கடையில இல்லாத லொள்ளு பண்ணிட்டாளுங்கடா. அதுக்கேண்டா காலங்காத்தால குளிக்காம பல்லு வளர்க்காம என்ன வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க? டேய், அவமானப்பட்டு புலம்பிட்டு இருக்கான். நீ சாமியாட்ட உட்கார்ந்துட்டு இருக்கியே. டேய், உணர்ச்சி வசப்படாதீங்கடா, பொறுங்கடா. டேய், அவளை பழி எங்க தரணும்டா? ஆள் பேர் தெரியாம இப்பரா பழி வாங்குறது? டேய், ஒருத்தி லட்டு, ஒருத்தி பால்கோவா, ஒருத்தி பாதாம் அல்வா, ஒருத்தி மிச்சரா. அவமானப்பட்டது போதாதுன்னு அவளுங்கள லட்டு பூந்தி பால்கோவான்னு சொல்றீங்களாடா? டேய், நீ வேற. நாங்க அவளுங்க அழக வர்ணிக்கலடா. அவளுங்க பேரே அதானாண்டா. கேட்டதுக்கு அப்படிதான் சொன்னாலுங்க. டேய், நான் உசார் அவளுங்க அட்ரஸ், அவளுங்க கார் நம்பர், போன் நம்பர் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிட்டேன்டா. அப்படியா? சரி விடு கவலைய. அவளுங்கள குட்டிங்கெல்லாம் வந்துட்டாளுங்களா? வந்துகிட்டே இருக்காங்க சார். இந்த அழகு கிளிகளையா அவமானப்படுத்த சொல்கிறாய்? நீ இந்த வழி நாடை தடுத்தாலும் விடக்கூடாது நண்பா. என்னையா தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்தணுமா?